ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள்லாம் இந்த படத்தை பார்த்து சிறப்பிக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் டிஸ்கஸ் பண்ணி திருப்பி எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்ட அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் எஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இதுவரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். சின்ன வேஷங்கள், தடையறத்தாக்க, தடம், அப்புறம் அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன், வசந்தபால் சார் படம். அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச இந்த கேரக்டர் மாதிரி வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது நான் என்றைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ், அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும் யோசித்தோம், இல்லை பாலாஜி முருகதாஸருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி சாந்தினி மேடம் இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணாங்க. சாக்ஷி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி ரக்ஷிகா மேடம் கேரக்டரும் எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ்னு சொல்லி அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி காயத்ரி ஷான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக, இது எல்லா கேரக்டரையுமே இஞ்சி பை இஞ்சாக டைரக்டர் சார் பார்த்து ஒரு டேக்குக்கு 10 டேக் ஆனாலும் சார் நினச்சது வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விட மாட்டார். அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சதீஷ் சார் ஒவ்வொரு துறையிலையும், எடிட்டிங்கு, கேமரா, இப்படி எல்லா விஷயத்துலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது. இது ஒரு முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்பி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.